ஆண்டவர் நம் சூழ்நிலைகளை அறிந்தவராய் இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னாலே நம் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்ம படும் பாடுகளை பார்க்கிறார், வேதனைகளை பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள், இந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். என்னுடைய சாட்சியை இந்த நாள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர் உங்களையும் இனி தூக்கி விட போகிறார். உங்களுடைய சாட்சியம் தேசம் என்னும் உலகம் என்றும் கேட்க பண்ண போகிறார். அவர் சோதிக்கப்பட்டபடியினால சோதிக்கப்படுகிறவர்களாகிய நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளாகிய உங்களை இந்த தேவ செய்தியின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்ல மிகப்பெரிய ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அது இந்த தேவ செய்தியை கேட்கிறதான வேளையிலேயே கர்த்தர் உண்டாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறார் என்று சொன்னால், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மடங்கடிக்கப்பட்ட நம்மை அவர் இந்த நாள்ல தூக்கிவிட போகிறார். மடங்கடிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமை என்று நாம் காண்கிறோம். அதோடு கூட ஒரு அநீதி இழைக்கப்பட்ட நிலைமையாகவும், ஒரு பிரயோஜனமுள்ள பயன்படுகிற பாத்திரத்தை பிரயோஜனமற்றதாக மடக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த நாள்ல தூக்கி விட போகிறார். ஏன்னா நாம் அவருக்காக பயன்படுகிற பாத்திரம். ஆனா இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா அவருக்கு நம்ம பயன்பட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கு. அதோடு கூட சத்துருக்களால் நாம் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஒடுக்கப்படுகிற நிலைமை என்று பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய பலனற்று நாம் சோர்ந்து போய் காணப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டுட்டோம். இனிமே எப்படி எழும்பி பிரகாசிக்க போகிறோம், எப்படி எழும்ப போகிறோம், எப்படி நாம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக சாத்தான் என்ன செஞ்சுட்டான், நம்மளை தள்ளி வைத்து நம்மளை இனி எழும்ப முடியாதபடிக்கு தடுத்து நமக்கு எதிராக அவன் நிற்கிறதை தேவன் காண்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்த மனிதனை தேடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் அவன் நிலைமையை மாற்றுகிறதை நாம் யோவான் 5:1-9 காண்கிறோம். வாசிப்போமா? யோவான் 5:1-9. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இந்த சம்பவத்துல நாம் பார்க்கும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில, ஒரு மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி போகிறார். அவனை தேடி போனது மட்டுமல்ல, அவன்
படுத்திருந்தான், வியாதியோட படுத்திருந்தான்னு சொல்லி வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவனை என்ன பண்ணாரு ஆண்டவர்? எழுந்து நடக்க பண்ணினார். ஆம் அருமையானவர்களே, நம்மை நோக்கி ஆண்டவர் வந்து நம்முடைய படுக்கையை மாற்ற போகிறார். அது ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையினால உண்டான படுக்கையா இருக்கலாம். வியாதினாலே நம்மை ஒடுக்குகிற ஒன்றுதான் வியாதி. நம்மளுடைய பலனெல்லாம் இல்லாமல் செய்து நம்மை முடக்குகிறது தான் வியாதி. வாழ்க்கையில சில சூழ்நிலைகளும் இப்படிதான் இருக்கும். நம்மளுடைய பலத்தை எல்லாம் பிரயோகிக்க முடியாமல் பலனற்றவர்களாக நம்மை ஆக்கி நம்மை உபயோகமற்ற ஒரு பொருளை போல ஆக்கி விடுகிற நிலைமைகள் தான் மடங்கடிக்கப்பட்ட நிலைமைகள்னு சொல்லி நாம் காண்கிறோம். இதற்கு முன்பாகலாம் நாம் பார்த்திருப்போம் ஒரு இரும்பு சேர். அது எப்படி இருக்குன்னா, நம்ம மடக்கி வைத்து அதை ஒரு இடத்துல வைத்து விடலாம். அதை நிமித்தி வச்சோன்னு சொன்னா நம்ம அதுல உட்கார்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு இரும்பு சேரை தான் இதுக்கு முன்னாடி நாம பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பயன்படும் பாத்திரமா இருக்கிறோம். ஆனா சாத்தான் என்ன பண்றான்? நாம பயன்படக்கூடாது, நாம செயல்படக்கூடாது, நாம எந்த ஒரு முயற்சியும், எந்த ஒரு முன்னேற்றமும், எந்த ஒரு எழுப்புதலும், எந்த ஒரு விடுதலையும் பெற்றுவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சேரை மடக்கி வைத்தது போலதான் நம்மை மடக்கி வைத்தது போல நம்மளுடைய சூழ்நிலையை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய வாழ்க்கையின் காரியத்தை அவன் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவன் இந்த நாள்ல சொல்கிறார், மடங்கடிக்கப்பட்ட நம்மை அவர் தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145:14 தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போமா? சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பாருங்க, விழுகிற யாவரையும் தாங்குகிறார், அதோடு கூட மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்பதை இந்த வசனத்துல காண்கிறோம். அதோடு கூட சங்கீதம் 146:8 இதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். சங்கீதம் 146:8 இப்படியாக நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த வேளையில எங்கள் வாழ்க்கையில நடந்த சாட்சிய உங்களிடத்துல பகிர்வது நலமாய் இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த மடங்கடிக்கப்பட்ட நிலைமைனாலே நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகிற ஒரு நிலைமை. நம்மளால நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமைன்னு காண்கிறோம். நாம எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்மளால விடுதலை ஆக முடியாத ஒரு சூழ்நிலை தான் மடங்கடிக்கப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். கடந்த நவம்பர் 2025 எங்க குடும்ப சூழ்நிலையும் அப்படிதான் இருந்துச்சு. அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து வந்து அந்த நாட்கள்ல எங்களுடைய தேவைகளுக்கு கூட எங்களிடத்துல பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. கரண்ட் பில் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்பொழுதுமே ஒரு 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளதான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்ல அடைப்போம். அந்த மாதம் பாருங்க, கரண்ட் பில் அடைக்க வேண்டியதோ 3000க்கு அதிகமான கரண்ட் பில் அடைக்க வேண்டிய நிலைமை. ஆனா அந்த நாள்ல எல்லா தேவைகளும் போக எங்கள் கையில மீதியாக இருந்தது வெறும் 2000 ரூபாய் தான். நாட்கள், அந்த கரண்ட் பில் அடைக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. மிகுந்த மனவேதனை அந்த நாள்ல உண்டாயிருச்சு. ஏன்னா நாங்க இருந்த சூழ்நிலை அப்படி. எங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டோம். எங்களுக்கு உதவியாக இருந்த கரங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக எழும்பின ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டோம். குடும்பத்தார் இடத்திலும் எங்களால் உதவி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டோம். யார் எங்களுக்கு உதவி செய்வா, யார் இடத்துல நாங்கள் போய் கேட்போம் என்கிற ஒரு நிலைமை
யாரிடத்திலையும் போய் கேட்க முடியாத அந்த நிலைமையில அந்த ஒரு 10ஆம் தேதி இருக்கும். 10ஆம் தேதிக்குள்ளாவது நமக்கு கிடைச்சிருமா, அடைச்சிடலாமான்னு சொல்லி எண்ணங்களோட அந்த ஒரு 3 நாட்கள் என்ன ஒரு மிகப்பெரிய வியாகுலமும் மனவேதனையும் கண்ணீருமா இருந்தது. இரவெல்லாம் உறக்கமே இல்லை. இரவு நேரங்கள்ல தேவனிடத்துல அழுது மன்றாடி கொண்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நாங்க என்ன செய்வோம்ப்பா, யார் இடத்துல போய் நாங்க உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த 3 நாட்களும் அழுகையால் நிறைந்த நாட்களாகவே இருந்தது. கையில வெறும் 2000 தான் இருக்கு. இன்னொன்னு பாருங்க, அந்த கரண்ட் அடுப்புல தான் நாங்க சமைத்து கொண்டு இருந்தோம். அப்போ அந்த கரண்ட்டை கட் பண்ணிட்டா என்ன ஆகும்னு பாருங்க. அதோடு கூட இப்போ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டா அந்த டியூ டேட்ல அடைக்கலைன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஃபைன் போட்டு கூட்டிக் கொண்டே அந்த கரண்ட் பில்ல போகிற ஒரு நிலைமையும் இப்பொழுது வந்திருக்கு. அப்போ அது இன்னும் அதிக வேதனைப்படுச்சு. அப்பா, எங்களிடத்துல இப்ப 2000 இருக்கு, ஒரு 1000த்திற்கு எங்களுக்கு உதவி செய்ய நாங்க யார் இடத்துல நாட, யார் இடத்துல கேட்கன்னு தெரியலையேப்பா. இப்படி ஒவ்வொரு நாளும் கூட கூட அதிகமாகி போயிடுச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி அதிக கலக்கத்தோட கூட அந்த நாட்கள்ல இருந்தேன். அந்த மாதத்துல இன்னும் பெரிய தேவையே, லட்சங்கள்ல தேவைகள் இருந்தாலும் இந்த கரண்ட் பில் அடைச்சா ஒரு துன்பத்தை கடந்துடலாமே, ஒரு பாட நம்ம கடந்துடலாமேன்னு சொல்லி உள்ளம் அவ்வளவு வேதனைப்பட்டது. ஆனா தேவன் எங்கள் கண்ணீரை கண்டார் என்று அந்த நாட்கள்ல நான் அறிந்து கொண்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? 11ஆம் தேதி அன்றைக்கு, இன்னைக்கு நம்ம அந்த கரண்ட் பில்லு என்னைக்கு டியூ டேட்டுனாவது பார்ப்போம். அதாவது 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளதானே இருக்கும். ஒருவேளை அது 14ஆம் தேதியா இருந்தா கொஞ்சம் ஆறுதலா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல சரி என்னைக்கு டியூ டேட்டுன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இரவு நேரத்துல ஒரு 10 மணிக்கு இருக்கும். அந்த இரவு நேரத்துல பார்க்கறதான வேளையில ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய அதிசயம் தேவன் செய்திருந்தார். என்னன்னு பாருங்க, அந்த 11ஆம் தேதி காலையிலேயே 10 மணிக்கெல்லாமே யாரோ ஒருவர் எங்களுடைய கரண்ட் பில்லை அடைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரிய அதிசயம் செய்தார்னு பாருங்க. நான் கலங்கி கொண்டிருந்த 3 நாட்களாக உறக்கம் இல்லாமல் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனா தேவன் யார் எங்களுக்கு அந்த கரண்ட் பில் அடைச்சானே தெரியல. ஏன்னா அவருக்கு தெரியும் எங்களுக்கு உதவி செய்ய இப்போது யாரும் இல்லை. நாங்க யாரிடத்திலும் போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிற ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம்னு தேவன் அறிந்து அந்த நாள்ல அந்த அற்புதத்தை செய்தார். அதோடு கூட நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அந்த லட்சங்கள்லயும் அந்த மாதங்கள்ல எங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த அதிசயத்தை செய்த ஆண்டவர் அந்த மாதத்துல எங்களுக்கு இருந்த அந்த லட்சம் தேவைகளையும் ஒரு தேவ பிள்ளையின் மூலமாக எங்களுக்கு உதவியாக தந்தார். அதற்கு தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிற அந்த தேவ பிள்ளைகளையும் தேவன் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதே நிலைமையில தான் ஒரு உதவி, ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும். ஏன்னா மனிதர்கள் யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என் குடும்பம் எனக்கு உதவியாக இல்லை, நான் யார் இடத்துல உதவி கேட்பேன்னு சொல்லி ஒரு நிலைமையில தான் அந்த 38 வருஷமாய் வியாதியா இருந்த மனிதனும் இருந்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்னு பாருங்க, அந்த மனிதனை தேடி போய் அவனை சொஸ்தமாக்கினார் என்பதை நாம காண்கிறோம். இன்றைக்கும் இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமா? இப்படிப்பட்ட மடங்கடிக்கப்பட்ட நிலைமைகள் இருக்குமா? யார் இடத்துல நாங்க உதவி கேட்போம்? எல்லா கதவுகளும் எங்களுக்கு அடைக்கப்பட்டது போல இருக்கே. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, எங்க குடும்பம் இல்லப்பா, எங்க கூடப்பரப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். எங்க வாழ்க்கையில அந்த நாள்ல அதிசயம் செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அதிசயம் செய்வார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் இனி உங்கள் மடங்கடிக்கப்பட்ட எல்லா நிலைமைகளையும் மாற்ற போகிறார்.
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்ய வந்து உங்களுக்கு வேண்டிய யாவையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்பட தேவை. அவரை நோக்கி நீங்க பார்க்கிற அந்த வேண்டுதல் விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த சாட்சி உங்க வாழ்க்கையில் இனி வரப்போகுது. மிகுந்த தேவையில இருந்தோம், மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம், ஆண்டவர் எங்களை சந்தித்தார் என்று நீங்க சொல்கிற நாட்கள் இனி வரப்போகிறது. அதை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஆமென். அந்த 38 வருஷமா வியாதியா இருந்த மனிதனை ஆண்டவர் தேடி போய் சொஸ்தமாக்குறதை காண்கிறார். அதுல மிக முக்கியமான காரியத்தை நாம் இப்போது பார்ப்போம். வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அந்த வியாதியஸ்தன் என்ன பண்றான்? படுத்திருக்கிறான். அவனை ஆண்டவர் முதலாவதாக காண்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அந்த மனிதன் எங்க படுத்திருந்தான்னு சொன்னா, தேவதூதனால் தண்ணீர் கலக்கப்படும் அந்த குளத்திற்கு அருகில அவன் படுத்திருந்தான். அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது யார் முதலாவது அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவர்களுடைய வியாதி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது நீங்கி அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று நாம காண்கிறோம். இந்த மனிதனும் அங்கு ஒரு அற்புதம் நடக்குது, அங்கு நமக்கு ஒரு விடுதலை உண்டுன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல காத்திருக்கிறான். தேவதூதனை அனுப்புகிறவர் யார்? தேவன் தான் தேவதூதனை அனுப்புகிறார். அப்போ அங்க இருக்க அந்த வியாதியஸ்தர்களுக்கு எல்லாம் சுகம் உண்டாக்கும்படி இப்படி ஒரு சிலாக்கியத்தை தேவன் அங்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதுலயும் இந்த மனிதன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இவனால அங்க போய் குணமாக முடியவில்லை. ஏன்னா இவனுடைய நிலைமைக்கு இவனுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. இவனுக்கு யாராவது உதவி செய்தால் மட்டுமே இவனால அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது முதலாவதாக இறங்க முடியும். ஏன்னா இவனை விட கொஞ்சம் பலனுள்ளவர்கள் அங்கு இருந்தபடினால அவர்கள் முந்தி இறங்கி சுத்தமானார்கள். ஆனா இவன் என்ன பண்றான்? வெகு காலமாய் அங்கு காத்திருக்கிறதை நாம, அவன் எனக்கு யாருமே உதவி செய்ய இல்ல, எனக்கு உதவி செஞ்சு அந்த குளத்துல முதலாவதாக இறக்கி விட்டா நான் சொஸ்தமாவேன்னு சொல்ற அந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அவனை இயேசு காண்கிறார். ஆம் பிரியமானவர்கள், நம்மை ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதுலயும் மிக முக்கியமான காரியம் பாருங்க, சங்கீதம் 14:2 வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் பூமியின் மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று வாசிப்போம். சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்களை ஆண்டவர் தேடுகிறார். இந்த மனிதனும் அங்கு யாரால அற்புதம் நடக்குது? தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு அற்புதம். அப்போ அவன் தேவனை நாடி இருக்கிறான். வெகு காலம் ஆயிடுச்சு, நாம் உயிரை மாய்த்து கொள்ளலாம், இந்த பூமியில இருக்க வேணாம் அப்படின்னு கூட அவன் நினைக்கல. இன்னைக்கு சத்துரு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அநேகருக்கு கொண்டு வருகிறதை நாம் காண்கிறோம். ஆனா இவன் எப்படி நினைக்கிறான்? நான் விடுதலை ஆகணும், நான் இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை ஆகணும், நான் இந்த சூழ்நிலையிலே வாழக்கூடாது, நான் இந்த அடிமைத்தனத்திலே வாழக்கூடாது, நான் இந்த சிறையிருப்பிலே வாழக்கூடாது, நான் விடுதலை ஆகணும், நான் விடுதலை ஆகணும், நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி அவன் அந்த குளத்துக்கு அருகில காத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவர் யாருக்கெல்லாம் அற்புதம் செய்தார்னு பாருங்க. குஷ்டரோகம், ஆண்டவரே எனக்கு குணமாகணும், உங்க சித்தமானால் எங்களை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி அவரிடத்துல போய் நின்ற மனிதனை ஆண்டவர் சுத்தமாக்கினார். குருடரின் கண்களை திறக்கும் போதே உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கிறார். குருடன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி. இன்றைக்கும் நாம என்ன பண்ணணும்?
நாம இருக்கிற இந்த சூழ்நிலையிலே, இந்த சிறையிருப்பிலேயே வாழ்கிற மனிதர்களாக அல்ல. இந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல முறையிடுகிற, போராடுகிற, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அநேகர் கஷ்டங்கள்ல இல்ல பரவாயில்ல, இந்த கஷ்டம் இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல இந்த சிறையிருப்பு இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல நான் இவர்களுக்கெல்லாம் அடிமையா இருக்கேன், நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லி வாழ்கிறதை நாம் காண்கிறோம். அப்படி தேவ பிள்ளைகளாகிய நாம் இருக்கக்கூடாது அருமையானவர்களே. நம்முடைய ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை அறிந்த நாம், அவர் நம்மை விடுதலை பண்ண விரும்புகிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்கணும். ஆமென். ஆண்டவர் தேடுறாரு உணர்வுள்ளவன். நினைச்சு பாருங்க, இந்த சூழ்நிலையிலே இருந்தா போதுங்கிறது உணர்வுள்ள இருதயமான்னு சொன்னா இல்ல, அது உணர்வற்ற ஒரு இருதயம், உணர்வற்ற ஒரு வாழ்க்கை. அந்த உணர்வற்ற வாழ்க்கை நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தா, இந்த அடிமைத்தனத்திலே நான் இருந்தா போதும், இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தா போதும், இந்த சிறையிருப்பிலே நான் இருந்தா போதும்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த உணர்வற்ற வாழ்க்கையிலிருந்து வெளியில வாங்க. ஆண்டவரை தேடுங்க. உங்க விடுதலைக்காக, உங்க மீட்பிற்காக, உங்கள் சிறையிருப்பு மாற, உங்க அடிமைத்தனம் மாற நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களை தான் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஆமென். அப்படி ஆண்டவரை நோக்கி காத்திருந்த அந்த வியாதியஸ்தனை தேடிதான் ஆண்டவர் போய் அவனை காண்கிறார். ஆமென். அவனை கண்டு அடுத்து வாசிக்கிறோம், அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம் சூழ்நிலைகளை அறிந்தவராய் இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னாலே நம் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்ம படும் பாடுகளை பார்க்கிறார், வேதனைகளை பார்க்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த நவம்பர் 2025 ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செய்த அற்புதம். எங்களுக்குன்னு உதவிக்கு அந்த நேரத்துல யாருமே இல்லை என்பதை தேவன் பார்த்தார். அவர் அறிந்திருந்தார். என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செஞ்சாதான் உண்டு. ஏன்னா அவர்கள் வைத்திருக்க அந்த 2000 கூட அவர்கள் செலவுக்காக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் அறிந்தவராய் அந்த நாள்ல இருந்தார். அதனால அந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்து எங்களை ஆனந்த களிப்போடு அவரை துதிக்கும்படி செய்தார். இன்றைக்கும் நீங்க இருக்கும் இந்த சூழ்நிலையை, இந்த வேதனை, இந்த பாடுகளை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அதனால அவரிடத்துல உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. பேதுரு சொன்னார் அல்லவா, உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்படி அவனுடைய வேதனையை அறிந்த தேவன் அடுத்து என்ன பண்றான்னு பாருங்க. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென். அவனை நோக்கி பார்க்கிறார். அவனை நோக்கி பார்த்து என்ன கேட்கிறார்? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதைதான் நான் உங்களுக்கு சொன்னேன். உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். அந்த உணர்வுள்ள இருதயம் என்ன பண்ணும்? அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும். தேவன் என்னை விடுதலையாக்குவார், தேவனே என்னை விடுதலையாக்கும்னு தேவனை நோக்கி மன்றாடுகிற இருதயமாக அது இருக்கும். அந்த உணர்வுள்ள வாழ்க்கை என்பது விடுதலையை விரும்புகிற வாழ்க்கை. அதுவும் தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று அந்த உணர்வு நம்முடைய இருதயத்தில் வேண்டும். அதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அந்த மனிதனிடத்துல ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், 7வது வசனம், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆமென். இது அவன் வேதனையோட கூறின வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன?
ஆமா, எனக்கு சொஸ்தமாக வேண்டுமென்று விருப்பம் இருக்கு. நான் அதற்காக தான் இந்த இடத்துல நான் காத்திருக்கிறேன். அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது நான் முந்தி போகலான்னு பாக்குறேன். ஆனா எனக்கு முன்னாடி யாரோ போய் இறங்கிடுறாங்க. எனக்கு யாராவது உதவி செஞ்சா நான் போய் முந்தி அதுல இறங்கிருவேன். ஆனா எனக்கு உதவி செய்யவோ யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். இன்னைக்கும் உங்களுக்கு உதவி இல்லைதான். உங்களுக்கு முன்பாக அநேகத்தை பெற்றுக்கொண்டவர்களை நீங்க பார்க்கிறீங்க தான். என்னால முடியலையே, யாராவது எனக்கு உதவி செஞ்சா நான் இதுல இருந்து விடுதலை ஆயிருவேனேன்னு சொல்லி நீங்க ஏக்கத்தோடு இருப்பதை, கவலையோடு இருப்பதை, கண்ணீரோடு இருப்பதை தேவன் காண்கிறார். அருமையானவர்களே, அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த நாள்ல அததான் உங்களுக்கு சொல்லுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர் உங்க மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தெல்லாம் உங்களை தூக்கி விடுகிறார். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவர் நம் ஆண்டவர். நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் ஆண்டவரை நோக்கி விடுதலையாகும்படி முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பார். என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்த ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கும் பதில் தருவார். ஆண்டவரும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராக தான் காணப்பட்டார். அவர் பட்ட பாடுகள், அதுவும் நமக்காக பட்ட பாடுகள் அநேகம். எபிரேயர் 2:18 நாம் வாசிக்கிறோம், அவர் சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிறவர்களாகிய நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று. எபிரேயர் 2:18, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் சோதிக்கப்படுகிறதை அவர் காண்கிறார். இந்த சோதனையின் வலி அவருக்கு தெரியும். அதனால் இந்த சோதனையிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். உங்க நொறுங்கிய இருதயத்தை அவர் பார்க்கிறார். அந்த 38 வருஷமாய் வியாதியா இருந்த மனிதனும் மிகவும் நொறுங்கி போனவனாதான் காணப்பட்டான். அது அவனுடைய வார்த்தையிலே நம்ம 7வது வசனத்தை வாசிக்கும் போது காண்கிறோம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, எனக்கு முந்தி எல்லாரும் போய் விடுதலை ஆகுறாங்க, சொஸ்தமாகறாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் நொறுங்கின இருதயத்தோட தன்னுடைய வியாதி, வேதனை, பாடுகளை நினைத்து கலங்கி உதவி செய்யக்கூட யாரும் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறதையும் தேவன் காண்கிறார். அவனை தேடி போனதற்கு ஒரு காரணமா இருப்பது அவனுடைய நொறுங்குண்ட இருதயம் தான். அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் பார்க்கிறார். சங்கீதம் 34:18 இப்படியாக வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்த அந்த 38 வருஷமா வியாதியா இருந்த மனிதனை தேடி போன ஆண்டவர் இன்று நம்மை தேடி வருகிறார். நமக்கு அவர் விடுதலை தருகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிப்பேன்னு சொல்லி உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறார், நறுங்குண்ட ஆவியை பார்க்கிறார். அதனால உங்கள் சமீபத்தில் வந்து, நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற உங்கள் சமீபத்தில் வந்து நறுங்குண்ட ஆவியுள்ள உங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அந்த 38 வருஷமா வியாதியாயிருந்த மனிதன் அந்த நாளோட அவனோட பாடுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததே, அதே போல இன்றைக்கு நீங்கள் தவித்து கொண்டிருக்கிற இந்த பாடுகள், இந்த சூழ்நிலைகள் இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். என்னுடைய சாட்சியை இந்த நாள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர் உங்களையும் இனி தூக்கி விட போகிறார். உங்களுடைய சாட்சியம் தேசமெங்கும் உலகமெங்கும் கேட்க பண்ண போகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர் இன்று உங்க மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, உங்க மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, உங்க மடங்கடிக்கப்பட்ட எல்லா காரியத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். ஆமென். God bless you.